நம்ம எல்லோரும் கூரங்களிலிருந்து பரிணமிச்சு வந்தோம். அந்த பரிணாம வளர்ச்சி மனிதங்களோடு நின்றுச்சா, இல்லை நம்ம ஸ்டில் எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கோமா? அந்த எவால்யூவேஷன் இன்னும் நடக்குதுன்னா அந்த எவால்யூவேஷன் எப்படி நடக்குது? உடல்லையா, மூளையிலையா, இல்லை தொழில்நுட்பத்திலையா, இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில? ஹலோ மக்களே, வெல்கம் டு த ஆர்க். நான் உங்கள் தேவா. எனக்கு இருக்க கொஞ்ச நேரத்தில் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய எஃபர்ட்டுக்காக வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம வீடியோ மனுஷங்களோட உடம்புல இருந்து ஆரம்பிப்போம். 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள் மாதிரி தான் இப்போ நம்ம உடம்பும் இருக்கானா? இல்லை. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா அவங்க எல்லாருக்குமே விஸ்டம் டீத்ன்ற ஞான பல்லே இருந்துச்சு. அந்த பல்லு இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸுக்கு வளர்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இந்த பல்லு எங்கே வரும்னு பார்த்தோன்னா நம்மளோட கடவாய் பல்லோட எண்டில் வரும். அது வளரும் போதே மிக வலியாகவும், அந்த வலினால் தொற்றும் கூட ஏற்படலாம். சில பேருக்கு வாயை திறக்க முடியாமல் கூட போகலாம். இந்த பல் 17 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வரும். அந்த பல் உங்களுக்கு இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம முன்னோர்களுக்கு இருந்த உடல் வலிமை தான் இப்போவும் நமக்கு இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கு சுத்தமாகவே வாய்ப்பில்லை. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸ் எல்லாருமே கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம முன்னோர்களை கம்பேர் பண்ணா வாழ்நாளில் முக்கால்வாசி உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பை போட்டிருப்பாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்த் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு எவால்யூஷன் ஃபேக்டர் தான். மேலும் உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்பவே மாறி இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றதில்ல முக்கால்வாசி அது டேஸ்ட் பேஸ்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடல் உழைப்புக்கேற்ற உணவு இல்லை, உணவுக்கேற்ற உடல் உழைப்பு நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இருக்க மாடர்ன் ஹியூமன்ஸுக்கு போன் டென்சிட்டியான எலும்பினோட அடர்த்தி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் உட்காந்த இடத்துல ட்ராவலு, பஸ்ஸு, காரு, பைக்கு, உட்காந்த இடத்துல வேலை, உட்காந்த இடத்துல பொழுதுபோக்கு. உடல் உழைக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் நம்ம எலும்புக்கு கொடுக்காததுனால போனோட டென்சிட்டி ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. மேலும் ஒரு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, மனுஷங்களுக்கு வைட்டமின் டி அப்சர்ப்ஷன் ரொம்பவே குறையுது. ஏப்பா வைட்டமின் டி தான் சூரியன்லேருந்து கிடச்சிருமேன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வெயிலில் நடக்கிறீங்க? வைட்டமின் டி கிடைச்சாதான் மனுஷங்க சாப்பாட்டில் இருக்க கொஞ்சம் நஞ்ச கால்சியமாவது மனுஷங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம முன்னோர்கள் உடல் உழைப்பு, உணவு, உயிர்னு வாழ்ந்துருக்காங்க. இப்போ நம்மளோ கம்ஃபர்ட் ஜோன், உணவு, உயிர்னு வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, அடுத்ததாக மூளையை பொறுத்தளவு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது? முன்னோர்களை விட நம்மளோட டெக்னாலஜி, அறிவு எல்லாம் முன்னேறி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்மளோட மூளை ரொம்ப பெருசாகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சேம் 1350 சிசி தான் இன்னமும் நமக்கு இருக்குது. அந்த 350 சிசியை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறதுல நம்ம எவால்வ் ஆகிருக்கோம். அதுக்கு காரணம் எல்லா விஷயத்துலையும் நம்ம பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறது. சின்ன வயசுலேயே 5 சப்ஜெக்டை படிக்கிற மல்டி டாஸ்கிங் வாழ்க்கைக்கு தள்ள போடுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூளை பெருசாகலை, எவால்வ் ஆகிருக்கு. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா சோசியல் எமோஷனல், சமூக மாற்றங்கள். நம்ம எவ்வளோ தான் குடும்பமாகவும் நண்பர்களாகவும் கூட்டமாக வாழ்ந்தாலும் தனிமையாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனாகவே இருக்குன்னு சொல்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம தனிமையாக உணர்றதுக்கு காரணம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஆன்சைட்டியாக இருக்கலாம். அதனால் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகளும் வருது. தினமும் சோசியல் மீடியாக்களில் பார்க்குற வாழ்க்கையை தான் நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். அது நடக்காதப்போ ஆன்சைட்டி மற்றும் ஸ்ட்ரெஸ் வருது. நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்ட பழகிற மாதிரி நண்பர்கள்கிட்ட பழக மாட்டோம். நண்பர்கள்கிட்ட பழகிற மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், குடும்பக்கிட்ட பழக மாட்டோம். மனுஷங்களோட பழகிற விதம் இடத்துக்கு இடம் மாறுபடுது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் தூரமாக இருக்க நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட. அப்படி அந்த சொந்த பந்தங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒன்றா கூடுறப்ப அன்பு அதிகமாக பகிர்ந்துக்கிட்டோம். என்றைக்கு நம்ம கையில் மொபைல்ஸ் வந்துச்சோ, வீடியோ கால், வாய்ஸ் கால்னு நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்த ஈர்ப்பும் அன்பும் வேல்யூவே இல்லாமல் போச்சு. இவ்வளோதாங்க மனுஷங்களுக்கு எவால்யூஷன் நடந்திருக்கு. உடலை பொறுத்தளவும், மூளையை பொறுத்தளவும் மற்றும் வாழ்க்கை முறையை பொறுத்தளவும். இயற்கை ரீதியாக பார்த்தோன்னா இது ரொம்பவே ஸ்லோ தான். பட் டெக்னாலஜி ரீதியாக பார்த்தோன்னா சரி, இயற்கைக்கும் டெக்னாலஜிக்கும் என்ன வித்தியாசம்? இயற்கை இந்த பூமிக்கும் இந்த பூமியில் இருக்க உயிரினங்களுக்கும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் எவால்வ் பண்ணும். ஆனால் இது வரைக்கும் மனுஷங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜியோ இயற்கைக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி அழிவு இருந்தாலும் அதை தான் டெவலப் பண்ணும். இந்த டெக்னாலஜியில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லது எதுன்னு பார்த்தாங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு. புதுசாக வர நோய்களுக்கு வேக்சினேஷன், மருந்து கண்டுபிடிக்கிறோம். கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம்ஸ். அது என்றைக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்ச நாட்டுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் சரி என்றைக்கா இருந்தாலும் சுண்ணாம்பு அடிக்கிற மேட்ரு தான். கடைசியில் பலியாடு யாருன்னு கேட்டிங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் தான். அதில் குழந்தைங்களும் அடங்கும். எடுத்துக்காட்டுக்கு ஹிரோஷிமா, நாகசாகி. சரி, இப்போ இருக்க டெக்னாலஜி மனுஷங்களோட சிந்தனையையும் மூளையையும் எந்த அளவுக்கு மாற்றிருக்கு. முன்னாடியெல்லாம் எல்லா ஆஃபீஸுகளையும் கணக்கு பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ அவர் இல்லாமல் போனதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன கால்குலேட்டரும் காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சரி, 999 + 999 எவ்வளோன்னு டக்குன்னு சொல்லுங்கள்.
எத்தனை பேருக்கு இங்கே கால்குலேட்டர் ஞாபகம் வந்துச்சு? எத்தனை பேர் மைண்ட்லேயே கணக்கு போட்டு ஆன்சரை 1998ன்னு ஈஸியாக சொன்னீங்க? யாரெல்லாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போனீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி யோசிக்கிற திறமையை குறைச்சி வச்சிருக்கு. இந்த டெக்னாலஜி என்னதான் மனுஷங்களோட மல்டி டாஸ்கிங் மற்றும் ப்ராப்ளம் சால்விங்க்கு உதவினாலும் மனுஷங்களோட யோசிக்கிற தன்மையை ரொம்பவே குறைச்சிருக்கு. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி மனுஷனோட உடம்புக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியோ மனுஷங்களோட மூளைக்கு கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ. ஏஐனால பல பேருக்கு வேலைகளும் பறிக்கப்பட்டிருக்கு, சில பேருக்கு வேலைகளும் உருவாயிருக்கு. சரி, மனுஷங்க கண்டுபிடிச்ச ஏஐனால என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்குது? பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்போர்ட் ஜென்ரேஷன், டேட்டா அனாலிசிஸ், ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸ்பிளனேஷன், ஆன்லைன் டியூட்டோரியல் இதிலெல்லாம் உதவியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக கற்றுக்க முடியுது எந்த ஒரு விஷயத்தையும். மெடிக்கல் ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற நோயை முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுலேருந்து ரோபோட் சர்ஜரி வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்குது ஏஐ. சில கம்பெனிகள் தங்களோட கம்பெனியை க்ரோத் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் சப்போர்ட் மற்றும் மார்க்கெட்டிங் ஃபீல்டுலேயும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு ஏஐயோட சீரியஸ்னஸ் புரியலை, ஆனால் போக போக நம்ம எல்லாமே ஏஐ நம்பி தான் வாழ ஆரம்பிச்சிருவோம். போக போக மனுஷங்களோட ஞாபக சக்தி குறையும். ஏன்னா இப்போவே நம்ம கூகுள் மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லி கூகுளை மெமரியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால் நம்மளோட ப்ரைவசி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும். மனுஷங்களோட கற்பனை திறனை ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு வருது. ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட்டிவாக யோசிக்கணுன்னா கூட நம்ம ஏஐ தான் டிபெண்ட் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் மனுஷங்களுக்கு கற்பனை திறன் குறைய போகுது, ஞாபக சக்தி குறைய போகுது. ஏஐ தான் கடைசியில் மனுஷ இனத்தை ஆள போகுது. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லைனாலும் நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. எவாலுவேஷன் சொன்னாலே ஒரு விஷயத்தை பெட்டராக மாற்றுறது தான் எவாலுவேஷன். ஆனால் இருக்க ஞாபக சக்தியும் கற்பனை சக்தியும் குறைய போகுன்னு சொன்னால் அதை நீங்கள் எவால்வ்னு சொல்லுவீங்களா இல்லை டிவால்வ்னு சொல்லுவீங்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த என் வீடியோட எண்டில் மனுஷங்களோட எவாலுவேஷனை இயற்கை ஸ்லோ பண்ணியிருக்கு, பட் டெக்னாலஜியோ ரொம்ப அதிகமாக பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இது மனிதத்திற்கு நல்லதா கெட்டதான்றதை காலம்தான் பதில் சொல்லணும். ஓகே மக்களே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் வரேன். பாய்.